நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ என்னிடம் திருமண பொருத்தம் பார்க்க வருபவர்கள் ஆணோ பெண்ணோ அவர்கள் கேட்கும் கேள்வி என்னன்னா, இந்த ஜாதகருக்கு வரும் மனைவி அல்லது கணவன் எந்த ராசி அல்லது லக்கணத்தில் இருப்பார்கள் என்று கேட்கிறாங்க. பாருங்க, இதற்கு ஜோதிடம் என்ன சொல்லுது? இதற்கு ஜோதிடம் சொல்லும் எளிமையான விதி என்ன பார்ப்போம். இப்போ நம்ம பிறந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் திருமணம். அந்த அதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். அந்த அதிபதி எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசிக்கு 1, 5, 9 போன்ற ராசிகள் தான் வரும் கணவன் அல்லது மனைவிக்கு லக்னமாகவோ ராசியாகவோ வருவதை நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ இத ஒரு உதாரண ஜாதகத்துல நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு பெண் ஜாதகம், இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்க மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா கடக ராசி. இந்த கடக மனையினுடைய இந்த கடக ராசியினுடைய அதிபதி இந்த ஜாதகத்துல எங்க இருக்காங்கன்னு பார்ப்போம். அப்போ இந்த கடக ராசியினுடைய அதிபதியான சந்திரன் ரிஷப ராசியில் இருக்காங்க. அப்போ இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவன் பாருங்க, ஒண்ணு ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னமா இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு திரிகோணமான கன்னி ராசி அல்லது கன்னி லக்னமா இருக்கணும், இல்லைன்னா அதற்கும் 9ஆன மகர ராசியாக இருக்கணும். அப்ப இந்த 3 ராசி லக்னங்கள்ல தான் இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவனுக்கு ராசியாகவும் லக்னமாகவும் இருக்கும். அப்போ இந்த பெண்ணுக்கு வந்த கணவனுடைய இந்த பெண்ணுக்கு அமைந்த கணவனுடைய லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மிதுனம். சரிங்களா? ஒரு எளிமையான விதி. சரி, இதே போல இந்த பெண்ணுடைய கணவனுக்கு பார்ப்போம். அப்போ இந்த பெண்ணுடைய கணவனுடைய லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கன்னி. அப்ப இந்த கன்னியா லக்னத்துக்கு 7ஆம் இடம் வரும் மனைவியை சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதியான மீனராசி இருக்கிறது. இந்த மீனராசியின் 7ஆம் அதிபதியான குரு அவர் எங்க இருக்காருன்னா பாத்தீங்கன்னா மகர ராசியில் இருக்கு. அப்போ இந்த மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா திரிகோண ராசிகள் என்னென்ன? அப்போ இந்த மகர ராசிக்கு திரிகோண ராசிகள் மகரம், அடுத்து 5வது ராசி ரிஷபம், அதற்கு 5வது ராசி வந்து பாத்தீங்கன்னா கன்னி. அப்போ இந்த ஆண் ஜாதகத்துக்கு அமைந்த மனைவியினுடைய லக்னம் பாத்தீங்கன்னா மகரம் வந்துருது. அதே மாதிரி ராசி ரிஷபம். நீங்க பாருங்க, 100க்கு 98 ஜாதகத்திற்கு இந்த விதி வந்து அருமையா பொருந்தி வருது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. சரி, இது வரலையா, இதை அப்படியே நீங்க ராசிக்கு எடுத்துக்கலாம். சந்திரன் நிலையத்திற்கு 5, 1, 5, 9 லக்ன ராசியா வரும், அப்படி வரும். அது செகண்ட் ஆஃப் செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். நன்றி, வணக்கம்.